பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. யோவான் 16 அதிகாரம் 33 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் திடப்படுத்த விரும்புகிறார். மகனே நீ திடன் கொள், மகனே நீ திடன் கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த திடன் கொள் என்ற வார்த்தை யாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், யார் ஒருவர் பலனை இழந்து போயிருக்கிறார்களோ, யார் ஒருவர் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து பொதுவாக இந்த வார்த்தையை உலகத்தில் நாம் சொல்லுவோம். நீ திடன் கொள், தைரியமாயிரு என்று சொல்லி. அன்பானவர்களே, அந்த வார்த்தையை இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக? அன்பானவர்களே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. பரிசுத்த வேதாகம் எங்கேயுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வராது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் வராது என்று சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக சோதனைகள் உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், அந்த உபத்திரவங்களை நமக்கு முன்பாகவே பட்ட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உலகத்தின் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்த நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் திடமனதாக இருங்கள், நீங்கள் தைரியமாக இருங்க. நான் உபத்திரங்கள்லாம் பட்டபடினாலே எனக்கு அந்த உபத்திரவத்தினுடைய வலி வேதனை தெரியும். நான் உங்களை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தாங்க முடியாத உபத்திரவங்கள் நிமித்தமாக நாம் உபத்திரவங்களை பார்த்து 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 என் வாழ்க்கையிலே பாடுகளை தவிர வேறு எந்த ஒரு நன்மையும் இதுவரைக்கும் நான் கண்டதில்லை என்று சொல்லி நாம் சில நேரத்தில் யோசிப்போம். என் வாழ்க்கையில் நான் சிறு வயதிலிருந்து என் வாழ்க்கை நான் பார்த்ததெல்லாம் உபத்திரவம், பாடுகள், வேதனை, இதை தவிர நான் நன்மையை நான் பெரிதாக நான் பார்த்தது கிடையாது என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளையே, நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாயோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள். அந்த உபத்திரவத்தில் உலகத்தின் உபத்திரவத்தை நான் பட்டு இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நான் உங்களோடு கூட இருப்பேன். நான் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுக்கும் அந்த ஜெயத்தை கொடுப்பேன். நானும் உங்களை உபத்திரவத்தின் விடுதலையாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய உபத்திரவங்களிலே ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷர்கள் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்பானவர்களே, உபத்திரவங்களிலே நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், திடப்படுத்துகிற கர்த்தர், உபத்திரத்தின் விடுதலையாக்குகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் எல்லா பாடுகளிலிருந்தும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்குவார். வசனம் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம், உங்களுடைய உபத்திரவங்கள் தொடர்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் உபத்திரவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் அந்த உபத்திரவங்களை முடிய பண்ணி கர்த்தர் உங்களை அவர் வாழ்ந்திருக்க செய்வாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே, பலவிதமான பாடுகளிலே ஆண்டவரே உபத்திரவங்களிலே இருந்து தகப்பனை பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய உபத்திரவங்களின் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு இளைப்பாறுதலை தருவீராக. ஆண்டவரே, ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்கள் சகோதர சகோதரியுடைய பாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முடிந்து போகட்டும், நீங்கி போகட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.